ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோவா ஷிப்யார்ட்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து ஒரு 18 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுல நீங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 27 மார்ச்க்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்திருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் மோட்ல தான் இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து பாருங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா ஒரு 18 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அசிஸ்டன்ட் சூப்பரண்ட்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஹெச்ஆர் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், சிஎஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயே வந்து ஷிப் பில்டிங் கேட்டகரி, சிவில் கேட்டகரி, ஐடி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்க கிளரிக்கல் ஸ்டாஃப், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கேட்டகரி, ஸோ பெயிண்டர், வெஹிக்கல் டிரைவர், ரெக்கார்ட் கீப்பர், அதுக்கப்புறம் குக்கு, பிளம்பர், சேஃப்டி ஸ்டீவர்ட் கேட்டகரிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க ஒரு கேட்டகரிக்கு உங்களுக்கு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா யூஆர், அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ், பிடபிள்யூ, ஓபிசி வந்து தனித்தனியாக வந்து வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டி வைஸா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த கேட்டகரி வைஸா வேகன்சி வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகரியில வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னுமே நாங்க வந்து 2 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து பாருங்க மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 48,000 வந்து இருக்கும். செகண்ட் இயர் வந்து 50,400, தேர்ட் இயர் வந்து பாருங்க 53,000 வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் சூப்பரண்டுக்கு. ஸோ இதுல ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 36 வயசு வரைக்கும் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க சிஎஸ் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 41,400, அதுக்கப்புறம் 43,500, 45,700 இருக்கும். இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா 31,200, 32,800, ஸோ 34,500 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு salary வந்து உங்களுக்கு இயர் பை இயர் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல இருந்து as per the government norms படி உங்களுக்கு வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் இருக்கும். ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நான் உங்களுக்கு கீழ இருந்து வந்து நான் சொல்றேன். இங்க வந்து பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி நீங்க வந்து சேஃப்டி ஸ்டீவர்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க வந்து மினிமம் வந்து பாருங்க 10th வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 1 இயர் வந்து நீங்க டிப்ளமோ வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இல்லனா ஃபயர் அண்ட் சேஃப்டி இல்லனா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க பண்ணிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க பிளம்பர் கேட்டகரிக்கும் நீங்க வந்து ஐடில வந்து நீங்க வந்து பிளம்பர் ட்ரேட் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பாருங்க குக்கு கேட்டகரிக்குலாம் நீங்க வந்து 10th முடிச்சிட்டு நீங்க குக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு குக்லயே வந்து உங்களுக்கு இன்னொரு கேட்டகரி. அடுத்து வந்து ரெக்கார்ட் கீப்பருக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10th வந்து நீங்க முடிச்சிட்டு நீங்க வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதுல எசென்ஷியல் கொடுத்துருக்காங்க பதிலா அது வந்து மஸ்டா வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். டிசேபிள் கொடுத்துருக்காங்க பதிலா அது வந்து கம்பல்சரி கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா டிசேபிளா கொடுத்துருப்பாங்க. அது வந்து கம்பல்சரி கிடையாது. இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவாங்க. வெஹிக்கல் டிரைவருக்குலாம் வந்து பாருங்க நீங்க 10th முடிச்சிட்டு ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. பெயிண்டர் கேட்டகரிக்கும் வந்து நீங்க 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பெயிண்டர் இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க நீங்க வந்து டிகிரில வந்து காமர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான கோர்ஸ் வந்து 1 இயர்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் நீங்க 10th முடிச்சவங்க, ஐடி முடிச்சவங்க, ஸோ டிப்ளமோ முடிச்சவங்க, ஸோ டிகிரி முடிச்சவங்க வந்து பாருங்க ஒரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க டீடைலா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இல்லனா ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்காது. இதுல வந்து பாருங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி பேட்டர்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து பாருங்க உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே வந்து பாருங்க இங்க சொல்லிருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கிற மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம்க்கான வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் எடுப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்க 70% வந்து எடுப்போம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லாம் 40% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம்க்கு வந்து எடுப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து 60% வந்து இருக்கும். அதே அசிஸ்டன்ட் சூப்பரண்டுக்குலாம் வந்து பாருங்க 50-50 கொடுத்துருக்காங்க. இதுபடி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்க போகுது. இதுல மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்க ஜெனரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40%, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூக்குலாம் 35% நீங்க எடுத்தாலே குவாலிஃபை அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்எல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கோ அதுக்கான பிளான்ட் ப்ராஜெக்ட் சைட்ஸ்லாம் எங்கெங்க இருக்கோ அங்கதான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் வந்து இதுல சொல்லிருக்காங்க. சோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து 200 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணா போதும். அதை வந்து ஆன்லைன் மோட்ல இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். சோ எப்படி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அதுக்கான ஸ்டெப்ஸ்மே இங்க வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. சோ இங்க கொடுத்துருக்கிற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாருங்க எப்படி நீங்க பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 மார்ச்க்குள்ள நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.